நான் ஒரு பக்கம் நாட்டின் பிரதமரை பார்க்க செல்கின்றேன், இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற சபாநாயகர்கள் தம்பித்துறை அவர்கள் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு அங்கு பிரதமரை பார்க்கறதுக்கு அவர்கள் தயங்கிட்டார்கள். முதலமைச்சர் வந்திருக்கின்றார். முதலில் அவர் கேட்டிருந்தார், நான் நேரம் வந்திருக்கிறேன், 2 பேரும் ஒரே கோரிக்கையை தான் வந்திருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு நான் பிறகு தருகிறேன் என்று சொல்லி என்னை பார்த்தார். அதில் நான் எனக்கு ஏற்பட்டிருந்த அந்த மன உளைச்சலை, மன வருத்தத்தை இங்கே வந்து நான் சொன்ன பொழுது அதற்குரிய பரிகாரம் எனக்கு கிடைக்கவில்லை. அதற்கு அடுத்த நிகழ்வாக சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்ற தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து அதை ஆளுநரிடம் தந்து அதன் அடிப்படையில் என்னை அவர் முதலமைச்சராக பரிந்துரை செய்து என்னுடைய பரிந்துரை என்பது அமைச்சரவையும் பொறுப்பேற்றுக் கொண்டு எங்களுடைய பணியை செய்து கொண்டிருந்த நேரத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் மாண்புமிகு சின்ன கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சின்னமாதான் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று செய்தியாளரை சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். நான் இதை உடனடியாக பொதுச்செயலாளர் கவனத்திற்கு கொண்டு சென்று சட்டமன்ற உறுப்பினராக குழு தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய பரிந்துரை தான் ஒரு வருவாய்த்துறை அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய அமைச்சர் அவையில் இருக்கின்றவரே இன்னொருவரை முதலமைச்சர் என்று அவர் பேட்டி கொடுத்தார். அது நீதிக்கு, நியாயத்திற்கு, தர்மத்திற்கு சரிதானா? ஆளுநர் என்னை கூப்பிட்டு உங்களுடைய பலத்தை உங்களிலே கீழே இருக்கின்ற அமைச்சரை இது மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது என்னை கூப்பிட்டு சட்டமன்றத்தில் உங்களது பலத்தை நிரூபித்து காட்டுங்கள் என்று சொன்னால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருமே என்று நான் சொன்ன பொழுது எனக்கு மீண்டும் அவர்கள் தொலைபேசி மூலமாக நாங்கள் ஆர்பி உதயகுமாரை கூப்பிட்டு கண்டித்து விட்டோம், இனிமேல் யாரும் அது மாதிரி பேச மாட்டார் என்று சொன்னார். ஆர்பி உதயகுமார் அந்த மாதிரி பேசினதை என்னுடைய அறைக்கு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ் என்ன உதயகுமார் இவளை வந்து சார் பிளீஸ் சார் பொறுப்பற்ற தரமா அந்த மாதிரி பேட்டி கொடுத்திருக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் மன வருத்தமா இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாரு சட்டத்துக்கு புறம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மதுரைக்கு போய் அவரும் அதே மாதிரி பேட்டி கொடுக்கிறார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சராகவும் வர வேண்டும் என்று அவரும் பேட்டி கொடுக்கிறார். அதற்கு அடுத்த நாள் நாடாளுமன்ற துணைசமாக அவருடைய கடிதத்தின் வாயிலாக அவரும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார். செங்கோட்டையன் அவர்களும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார்கள். நான் சில அமைச்சர்களை, சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து கழகத்தினுடைய ஒற்றுமை கருதி ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை நானே வெளிப்படுத்துகின்ற கருத்து வேற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் வேண்டாம் என்று சொன்னேன். என்னை முதலமைச்சராக உட்கார வைத்துக் கொண்டு என்னை ஏன் அசிங்கப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், இது தேவைதானா? இதனால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் மிகவும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். நம்முடைய கட்சியின் தொண்டர்களும் மிகப்பெரிய அதிருப்தியில், வருத்தத்தில் இருக்கிறார்கள் நம்முடைய கட்சியினுடைய நிலையை கண்டு. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 28 ஆண்டு காலம் நம்முடைய இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் அவர்கள் தாங்கி, வேதனைகள் எல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை நம்முடைய தலைவர் பொன்மனச்செல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுது 18 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட நம்முடைய இயக்கத்தை இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களாக கொண்ட மாபெரும் இயக்கமாக உருவாக்கி தந்திருக்கின்ற இந்த இயக்கத்தை 2011 ஆட்சி பொறுப்புக்கு வந்து மீண்டும் 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ந்து ஆட்சியை தமிழ்நாட்டில் என்னால் நிறுவ முடியும் என்று சாதித்து காட்டிய புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழுக்கு
பல்வேறு திட்டங்கள் மூலம் நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த நாட்டு மக்கள், தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கின்ற அத்தனை மக்களும் மாண்புமிகு அம்மாவுடைய சாதனை மிகுந்த ஆட்சியை பாராட்டி நம்முடைய கையில் ஒரு மிகப்பெரிய கட்சியை, வலுவான கட்சியை தந்திருக்கிறார்கள், ஆட்சியையும் தந்திருக்கிறார்கள். இதனை நாம் கட்டுப்பாடோடு, கவனத்தோடு, நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லாமல் பொறுப்பாக நடந்து கொள்கின்ற ஒரு சூழலை தான் நம்ம மாதிரி கட்சியினுடைய சீனியர்கள் செய்ய வேண்டுமே ஒழிய, என்னை உட்கார வைத்துக் கொண்டு இந்த பதவிக்கும் எனக்கு என்னை தனிப்பட்ட முறையில் என்னை இகழ்ச்சியாக பேசினாலோ எல்லாத்தையும் அவமானப்படுத்தி பேசினாலோ நான் பொறுத்துக் கொள்வேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பொது வாழ்வுக்கு வந்தோம் என்றால் அந்த மாதிரி அவமானங்கள் எல்லாம் ஏற்றுத்தானாக வேண்டும். அது அவர் ஒரு மனநிலைக்கு ஏற்ப பேசுவார்கள். நம்முடைய மனச்சாட்சியுடன் நாம் நடக்க வேண்டும். இந்த நிலையில் தான் என்னுடைய மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. அதை பலரிடம் நான் சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறேன். பொறுப்பாளரிடம் பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். நானும் பொறுமையாகத்தான் இருக்கிறேன். கட்சியுடைய, ஆட்சியுடைய என்னால் எந்த பங்கமும், ஒரு சின்ன கடுகு முடிய அளவு கூட பங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது. அது சரித்திரத்தில் நம்மை வேற மாதிரி உருவகப்படுத்தும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் இதை யாரிடமும் விளம்பரப்படுத்திக் கொள்ள போவதுபோல இல்லை. இந்த சூழலில் தான் சட்டமன்ற உறுப்பினர்களே கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு எனக்கு தகவல் இல்லை. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அங்கே தலைமை கழகத்திலே உட்கார வைத்து அவர்களிடம் கையொப்பம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் கடந்த 5-6 நாட்களாக 2 கப்பல்கள் உராய்வினால் ஏற்பட்ட அந்த கச்சா எண்ணெயினுடைய அது வெளியேறி கடலில் கலந்ததை தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து அங்கே அந்த நிவாரண பணிகளை, அந்த கழிவுகளை அகற்றுகின்ற பணிகள் இருக்கிறது. நான் பார்ப்பதற்காக சென்று அதை முடித்துக் கொண்டு தலைமை கழகத்துக்கு அதிகாரிகள் எல்லாம், மத்திய மாநில அரசு அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு அந்த பணியை சீக்கிரம் தொய்வில்லாமல் முடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பல்வேறு கட்டளைகளை இட்டு, அதற்கு பின்னால் நான் மிக அம்மாவுடைய வீட்டிற்கு, இல்லத்திற்கு சென்ற பொழுது அங்கே மூத்த அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், கழக பொதுச்செயலாளருடைய குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். என்னை உட்கார சொன்னார்கள். உட்கார்ந்தேன். அப்பொழுதுதான் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற சூழல் அம்மாதிரியான சூழல் இல்லை என்று நான் மனதிலே கொண்டு இதற்கு இப்பொழுது என்ன அவசியம் வந்தது என்று கேட்டேன். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் கூடியிருக்கிறது, அங்கே இருக்கிறார்கள். இந்த சூழலில் இரண்டையும் கழக பொதுச்செயலாளர், முதலமைச்சர் பொறுப்பையும் கழக பொதுச்செயலாளர் தர வேண்டும், நீங்கள் தான் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்பட்டது எனக்கு தெரியாது, எதற்காக கூட்டப்பட்டது என்றது தெரியாது. எல்லா வேலையும் முடித்துக் கொண்டு நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எனக்கு இப்பொழுது சொல்லுவதில்லை. இது நியாயம்தானா என்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் அவரிடம் விவாதம் செய்தேன். இதற்கு கட் பண்றான், கட் பண்ணிடுறான். நியூஸ் 18ல ஒழுங்கா வைக்கிறாங்க.